இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 61:7 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 பங்கு நன்மை அடைவீர்கள். மீண்டுமாக ஒரு புதிய நாளினூடாக ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய காலையில ஆண்டவர் நமக்கு மிகவும் அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர்களை அழைத்திருக்கிறார். நேற்று நாங்கள் சந்தித்த துன்பங்கள், மனவேதனைகள், தோல்விகள் அவை இன்று எங்களுடைய கதையின் முடிவல்ல, எங்களுடைய வாழ்க்கைக்கான முற்றுப்புள்ளி அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்வது போல நாங்கள் பட்ட அவமானத்திற்கு பதிலாக இரட்டிப்பான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். இன்று காலை நேரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறது, உன் கண்ணீரை நான் பார்த்தேன், உன் வழியை நான் அறிந்திருக்கிறேன் என்று. நீங்கள் இழந்ததை விட நீங்கள் பெறப்போகிற ஆசீர்வாதமே பெருசு. அதனால நீங்கள் இழந்த அற்ப காரியங்களை குறித்து கவலைப்படாம ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிற நீங்க பெரிய ஆசீர்வாதங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுங்க. வாழ்க்கை, யோபுவினுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவர் சகலத்தையும் இழந்தார், ஆனால் ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பாக அனைத்தையும் திரும்ப கொடுத்தார். அது போலதான் இன்று நீங்க நம்பிக்கையோட இந்த நாளை ஆரம்பிங்க. உங்களுடைய துக்கம் முடிவடைய போகிறது, உங்களுக்கான ஆசீர்வாதம் தொடங்க போகிறது. இன்று ஒரு நாள் நம்பிக்கையின் நாளாக இருக்கட்டும், இன்று ஒரு வெற்றி நாளாக இருக்கட்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்தும் நாள் மிகவும் சீக்கிரமாவே வந்து கொண்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற துன்பத்தை பற்றி வீணாக கவலைப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை அநியாயமாக்காதீங்க. இன்று நீங்க விடுகிற கண்ணீர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் உங்களுடைய துக்கத்தையும் காண்கிற தேவன். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்கன்ற நாளில் நீங்க சந்தோஷத்தால நிரம்ப போறீங்க. ஆனந்த சிரிப்போடு நீங்க இருக்க போறீங்க. உங்களுடைய துக்கம் உங்கள் முடிவு அல்ல, அது உங்கள் புதிய ஆரம்பம். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக இன்னும் நிறைய திட்டத்தை வைத்திருக்கிறார். துன்பம் வந்தாலும் ஆசீர்வாதம் இரட்டிப்பாக வரும். ஆமேன்.